நண்பர்களே, மில்லட் இப்போது மிகவும் பிரபலமான உணவாக மாறிவிட்டது. நம் உடல் மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படும் இந்த உயர் நார்ச்சத்து உணவுகள் வாழ்க்கை முறை தொடர்பான நோய்களை தடுக்க மிகவும் உதவுகின்றன. பிரதமர் மில்லட்டை ஆதரிக்க தொடங்கியதிலிருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த மில்லட் பற்றி சொல்ல போறேன். இது என்ன, ஏன் இவை இவ்வளவு பிரபலமாகின்றன, இதனால் இதயத்திற்கு எவ்வளவு நன்மை கிடைக்கிறது, உங்கள் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு நன்மை கிடைக்கிறது என்பதை பற்றி, இவை மில்லட்டில் என்னென்ன பொருட்கள் உள்ளன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மில்லட்ஸ்னு கமெண்டில் எழுதுங்கள். இதனால் நீங்கள் இதை பார்த்தீர்கள் என்பதை நாங்கள் அறிய முடியும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். நண்பர்களே, நூற்றாண்டுகளாக மில்லட்ஸ் நம் உணவில் இருந்தது. ஆனால் நமக்கு தெரியாது மில்லட் என்றால் என்ன என்று தெரியுமா? மில்லட் என்பது பஜ்ரா, ராகி, ஜோவார், பார்லி, ஜோ என்று அழைக்கப்படும். இவை அனைத்தும் மில்லட் வரம்பில் உள்ளன. இப்போது இந்த மில்லட்ஸ் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. நான் கூட இப்போது ராகி ரொட்டி சாப்பிட ஆரம்பித்துள்ளேன். இது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நான் சொல்ல போகிறேன். நண்பர்களே, முதல் பெயர் நார்ச்சத்து. நார்ச்சத்து என்ன செய்கிறது என்பதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உணவில் நார்ச்சத்து இருந்தால், நார்ச்சத்து, நீங்கள் ஒருபோதும் துணியை பார்த்திருக்கிறீர்களா? துணி நார்களால் ஆனது. நார் என்றால் நூல். இந்த நூலில் பொருட்கள் சிக்கிக் கொள்கின்றன. நூலை இப்படி இப்படி போடினால், பின்னர் இப்படி போடினால் ஒரு வகையில ஜல்லி உருவாகிறது. இந்த ஜல்லியில் கொலஸ்ட்ரால் ஒட்டிக்கொள்கிறது, சர்க்கரை ஒட்டிக்கொள்கிறது. மேலும் இதன் வெளியீடு நேரம் எடுக்கிறது. உண்மையில் கொலஸ்ட்ராலை வெளியேற்றுவதற்கு உதவுகிறது. இதன் பொருள், நீங்கள் நார்ச்சத்தை எடுத்தால் 2 முக்கிய நன்மைகள் கிடைக்கும். ஒன்று, உங்கள் கொலஸ்ட்ரால் குறையும். மற்றொன்று, உங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வரும். மூன்றாவது, நார்ச்சத்து மலத்தை வெளியேற்றுவதால் மலச்சிக்கல் நீங்கும். இது பல்க் உருவாக்குகிறது. மற்றும் உங்களுக்கு தெரியும், கொலஸ்ட்ரால் குறைவாக இருந்தால் இதயம் மிகவும் நன்றாக இருக்கும். மற்றும் இவை எல்லா மில்லட்ஸ்களிலும் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளது. நான் உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் கொடுத்து விளக்குகிறேன். வெள்ளை அரிசியில் 0.6, அதாவது 1 கிராம் நார்ச்சத்து கூட இல்லை. நான் கொஞ்சம் மேலே போனால் மைதாவில் 2 கிராம் இருக்கும். அதில் ப்ரவுன் ரைஸில் 3.6 கிராம் நார்ச்சத்து இருக்கும். மேலும் மேலே போனால் கோதுமையில் சுமார் 5 கிராம் 6 கிராம் நார்ச்சத்து இருக்கும். கோதுமை ரொட்டி சாப்பிடும்போது அதில் 56 கிராம் இருக்கும். ஆனால் மில்லட் எல்லாம் இதற்கு மேலே இருக்கும். ஓட்ஸில் 6 முதல் 7 கிராம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாஜராவில் 8.5 மில்லிகிராம் இருக்கும். ராகியில் 11 பிளஸ் கிராம்கள் இருக்கும். எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ராகியில் 11 கிராம் நார்ச்சத்து இருக்கும். அதனால் ராகி மிகவும் ஆரோக்கியமானது. மேலும் தென்னிந்தியாவில் ராகி மிகவும் பிரபலமானது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதற்கு நாச்சினி என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போது அனைவரும் ராகி என்ற பெயரில் அறிய தொடங்கியுள்ளனர். எனவே நீங்கள் ராகி எடுத்தால் இது உங்கள் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, இரத்த சர்க்கரையை நிலைப்படுத்துகிறது. மேலும் மில்லட்ஸ் ஜீரணத்திற்கு உதவுகிறது. ஏனெனில் இதில் தானியங்கள் மற்றும் நார்ச்சத்து உள்ளதால் இதன் ஜீரணம் மெதுவாக நடக்கிறது. மேலும் இதில் உள்ள சக்தி மெதுவாக வெளியிடப்படுகிறது. சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும். மேலும் இதயத்திற்கு மொத்தத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மில்லட்ஸில் மேலும் என்ன இருக்கிறது என்றால், இதில் பல தாதுக்கள் உள்ளன. எந்த தாதுக்கள் மிகவும் முக்கியமானவை என்றால் மக்னீசியம். மக்னீசியம் இதயத்திற்கு மிகவும் ஆதரவாக இருக்கும். இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும். இதில் பொட்டாசியம் உள்ளது. பொட்டாசியம் நம் சோடியத்தை சமநிலைப்படுத்துகிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. எனவே இரத்த அழுத்தத்திற்கும் இதயத்திற்கும் நல்லது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மேலும் இதயத்தின் அழுத்தத்தை குறைக்கிறது. மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதில் இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்பது மாசு நம் உடலில் சென்று தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அதை நியூட்ரலைஸ் செய்வது. உணவில் கலப்படம் உள்ளது என்று நினைத்தால் அது உடலில் சென்று நஷ்டத்தை ஏற்படுத்தும். நம் உடலில் உருவாகும் சுதந்திர ரேடிக்கல்களை ஆன்டி ஆக்சிடென்ட் நியூட்ரலைஸ் செய்கிறது. எனவே ராகி போன்றவற்றில் மிகுந்து உள்ளது அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது மிகவும் பயனுள்ள ஒன்று. மற்றும் இது புரிந்து கொள்ளுங்கள், ரிஃபைன் செய்யப்பட்ட பச்சை பொருட்கள், மைதா அல்லது சாதாரண அரிசி போன்றவை இதில் உள்ள பாலிஸ்டரைஸ் பொருட்களை விட பல மடங்கு நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. இதனால் மலச்சிக்கல் ஏற்படாது. மலச்சிக்கல் ஏற்படாததால் ரெக்டல் புற்றுநோய், கொலோன் புற்றுநோய் போன்றவை ஏற்படாது.
அப்படியானால் நீங்கள் இதை புரிந்து கொண்டு மில்லட் உணவுகளுக்கு மாறத் தொடங்குங்கள். மில்லட்டில் நீங்கள் கிச்சடி, ரொட்டி, போரிட்ஜ், தலியா, உப்புமா போன்றவற்றை தயார் செய்யலாம். மில்லட்டை தினமும் பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். மில்லட்டில் பலவிதமான ஸ்நாக்ஸுகளும் தயாரிக்கலாம். எனவே நண்பர்களே, நீங்கள் மில்லட்டை இதனால் உங்கள் இதயம் நல்லதாக இருக்கும், நீரிழிவு சரியாக இருக்கும் மற்றும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். எனவே இன்று முதல் மில்லட்ஸ் பயன்படுத்த தொடங்குங்கள். ராகி, ஓட்ஸ், பாஜ்ரா, சர்க்கம், ஜோவார் போன்றவை இப்போது ஆன்லைனில் ஆர்டர் செய்யலாம் மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கின்றன. ஜோவாரில் 6 புள்ளி உள்ளது, 7 கிராம் நார்ச்சத்து உள்ளது. எனவே நினைவில் கொள்ளுங்கள், நமது உடலுக்கு குறைந்தபட்சம் 30 கிராம் நார்ச்சத்து தேவைப்படுகிறது. அது கிடைத்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் நீரிழிவு கட்டுப்பாட்டில் இருக்கும், உங்கள் எடை குறையும். எனவே நண்பர்களே, இதை நினைவில் கொள்ளுங்கள். நண்பர்களே, என் பெயர் டாக்டர் விமல் சாஜேட். நான் உங்களுக்கு தெரியும், நான் இதய சிகிச்சையை பைபாஸ் இல்லாமல், ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லாமல் செய்கிறேன். இந்தியா முழுவதும் நமது 145 மையங்கள் உள்ளன. மேலும் சர்வதேச அளவில் வங்காளதேசம், நேபாளம், துபாய் மற்றும் இப்போது மொரீஷியஸில் இந்த மாதம் திறக்கப்பட உள்ளது. எனவே இந்தியா முழுவதும் நாங்கள் இதய நோயாளிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்கிறோம். எல்லாரும் இதய நோயாளிகளுக்கு நிச்சயமாக நமது இதயத்துடன் தொடர்புடைய வீடியோக்களை பரிந்துரைக்கவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த ராகி மற்றும் மில்லட் பற்றிய தகவல்களை எல்லா இடங்களிலும் பரப்பவும், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும். மேலும் நமது கருத்துக்களில் நான் மில்லட்ஸ் விரும்புகிறேன் என்று எழுதவும். நான் வந்தேன், உங்களுக்கு பிடித்திருந்தது, மேலும் மில்லட் சாப்பிட தொடங்கினேன் என்று எழுதுங்கள். நான் தொடங்கினேன், நான் மில்லட்ஸ் தொடங்கிவிட்டேன். மிகவும் நன்றி.